மரணத்தின் மீது வெற்றி 3 வார செய்தி தொடர். முதல் வாரம் கிருபாதார பலி. திரும்பவும் உங்களோடு இருப்பது சந்தோஷம். மரணத்தின் மீது வெற்றி என்ற தலைப்பில் இந்த வார செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். பழைய ஏற்பாட்டில் மீட்கும் உரிமையுடைய ஒரு சுதந்திரவாளிக்கு 2 முக்கியமான பொறுப்புகள் உண்டு என்று நான் சுட்டி காண்பித்தேன். முதலில் தனக்கு நெருக்கமான உறவினன் ஒருவன் கொல்லப்பட்டால் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும். இரண்டாவதாக தனக்கு நெருக்கமான உறவினன் மரித்து போனால் குடும்பத்திற்குள்ளே அந்த சொத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி அவனுடைய விதவை மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இவ்விரண்டு பொறுப்புகளை நிறைவேற்றினார். முதலில் மனுஷ கொலைபாதகனாகிய சாத்தானை பழிக்கு பழி வாங்கினார். இரண்டாவதாக அவர் சபையை தம்முடைய மனவாட்டியாக தம்மோடு சேர்த்து கொண்டார். அதன் மூலம் தேவனால் கொடுக்கப்பட்ட உரிமை சொத்து திரும்பவும் நமக்கு மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் கிருபாதார பலியை குறித்து பேசப் போகிறேன். சிலுவையில் தம்முடைய மரணத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த வேலையாய் இது இருக்கிறது. கிருபாதார பலி உண்மையிலேயே அழகானது. இதை பயன்படுத்துகிற பலர் மெய்யாக இதற்கு என்ன அர்த்தம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். கிருபாதார பலி என்பதற்கான ஆங்கில வார்த்தையாகிய அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தையை 3ஆக பிரிக்கலாம். அட் ஒன் மென்ட். அட்டோன்மெண்ட் என்றால் அட் ஒன் மென்ட். அதாவது கிருபாதார பலி என்பது பாவியை தேவனுடைய தயவுடன் திரும்ப இணைக்கிறது. இது ஒப்புரவாக்குதலாகும். இது தனித்தனியே பிரிக்கப்பட்டிருந்த தேவனையும் பாவியையும் திரும்ப ஒப்புரவாக்கி ஒன்றாய் சேர்க்கிறது. அட் ஒன் மென்ட். இது தேவனோடு நம்மை முழுமையமாய் ஒப்புரவாக்கி இருக்கிறது. இது நம்மை தேவனோடு ஒன்றி செய்திருக்கிறது. சுவிசேஷத்தின் ஒட்டுமொத்த செய்தியில் கிருபாதார பலிக்குரிய இடத்தை விளக்கி காண்பிக்கும்படி ஒரு தெளிவான படத்தை இங்கே முன் வைக்க விரும்புகிறேன். அது ஒரு சக்கரமாகும். எளிமையாக சொன்னால் ஒரு சக்கரத்தில் 3 பகுதிகள் இருக்கின்றன. வெளிவட்டம், சக்கரத்தின் மையத்தையும் வெளிவட்டத்தையும் இணைக்கின்ற ஆரக்கம்பிகள், ஸ்போக்ஸ் கம்பிகள். அதன் மையப்பகுதி. இந்த படத்தில் வெளிவட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையையும் சந்திப்பதற்கு தேவன் செய்து வைத்திருக்கிற முன்னேற்பாட்டை குறிக்கிறது. இந்த ஆவிக்குரிய தேவைகள் சரீர பிரகாரமான தேவைகள், பொருளாதார தேவைகள் மற்றும் இந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் நித்தியத்திற்கும் தேவையான சகலத்தையும் கூட உள்ளடங்கி இருக்கிறது. சுவிசேஷத்தின் மூலம் தேவன் செய்து வைத்திருக்கிற இந்த முன்னேற்பாடு சக்கரத்தின் வெளிவட்டத்தை போல இருக்கிறது. இது சகலத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. வெளிவட்டத்தை தாங்கி நிற்கிற ஆரக்கம்பிகள், அதாவது ஸ்போக்ஸ் கம்பிகள், தேவன் செய்து வைத்திருக்கிற முன்னேற்பாட்டிற்கு நடத்தி செல்லும் வழிகளாய் இருக்கின்றன. எடுத்துக்காட்டிற்கு, பாவ மன்னிப்பு நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. சுகமளித்தல் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறது. விடுதலை நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. வேறு பிரிக்கப்படுதல் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது. ஆக தேவனுடைய முன்னேற்பாட்டிற்கு அடையாளமாகிய வெளிவட்டத்தை ஆரக்கம்பிகள், அதாவது ஸ்போக்ஸ், தாங்கி நிற்கின்றன. ஆனால் அதன் மையத்தில், அதன் மையப்பகுதியில் தான் கிருபாதார பலி இருக்கிறது. இந்த ஸ்போக்ஸ் என்ற ஆரக்கம்பிகள் இந்த மையப்பகுதியோடு பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த மையப்பகுதி தான் ஸ்போக்ஸ் என்ற இந்த ஆரக்கம்பிகளை தாங்குகின்றன. மையப்பகுதி இல்லை என்றால் இந்த ஆரக்கம்பிகளால் எதையும் தாங்கி நிற்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த மையப்பகுதியில் இருந்துதான் சக்கரம் ஓடுவதற்கான உந்து சக்தி அல்லது இயக்கு விசை கிடைக்கிறது. தேவனுடைய திட்டத்தின்படி கிருபாதார பலிதான் மையப்பகுதியாய் இருக்கிறது. மற்ற சகல விஷயங்களும் இதைத்தான் சார்ந்திருக்கின்றன. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான வல்லமை இதிலிருந்து தான் கிடைக்கின்றது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று கவனிப்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், அதன் வேதனையை அனுபவித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். நம்மேல் வர வேண்டிய தண்டனை அவர் மேல் வந்தது. இது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இங்கு அக்கிரமம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு
முரட்டாட்டம் அல்லது கலகம் பண்ணுதல் என்ற அர்த்தமும் உண்டு. மனுக்குலம் முழுவதும் செய்த முரட்டாட்டமும் அந்த வார்த்தைக்குள் தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோருமே அவரவர் தன் வழியிலே போனோம். நாம் தேவனுக்கு நம் முதுகை காண்பித்தோம். நாம் நமக்கு பிரியமான காரியங்களையே செய்தோம். நாம் நம் சுயநலத்தையே திருப்திப்படுத்தி வாழ்ந்தோம். நமக்கென்று ஒரு அளவுகோலை நாமே நம் முன் வைத்துக் கொண்டோம். நம்மை நாமே பிரியப்படுத்தி கொண்டோம். நாம் நமக்காகவே வாழ்ந்தோம். நாம் தேவனுக்கு விரோதமாக களங்கம் செய்தோம். ஆனால் தேவனோ நாம் எல்லோருக்கும் செய்த எல்லா முரட்டாட்டங்களையும் இயேசு கிறிஸ்து மீது வைத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது நாம் எல்லோருடைய முரட்டாட்டமும் அவர் மீது வைக்கப்பட்டது. அவர் சிலுவையிலே தொங்கிய போது முரட்டாட்டத்தினால் வரக்கூடிய எல்லா தீமையான விளைவுகளும் அவர் மீது வந்தது. அதாவது வியாதி, நிராகரிக்கப்படுதல், வலி, தாங்க முடியாத வேதனைகள், கடைசியில் மரணம் என ஒன்று விடாமல் எல்லா பொல்லாத விளைவுகளும் அவர் மீது வந்தது. ஆனால் அவர் தனக்காக மரிக்கவில்லை. அவர் நம்முடைய மரணத்தில் மரித்தார். அவர் நம்முடைய இடத்திலிருந்து நம்முடைய மரணத்தை ருசி பார்த்தார். அவரே நம் மீட்பரும் நம் சுதந்திரவாளியுமாய் அங்கே செயல்பட்டார். ஏசாயா 53:6 தொடர்ந்து வரும் வசனங்களில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை குறித்த தெளிவான விவரமான வர்ணனை காணப்படுகிறது. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் நிகழ்வதற்கு 700 வருடங்களுக்கு முன் இவை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது நாம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். 7ஆம் வசனம், அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்கத்திற்கவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்களிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவான்களோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மற்றும் மரணத்தில் மிகவும் துல்லியமாக நிறைவேறிய இந்த காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். முதலில் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை என்ற காரியத்தை பார்ப்போம். தன்னை குற்றஞ்சாட்டுகிறவர்களுக்கு பதில் இருக்கும்படி அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தன்னைத்தானே அவர் நியாயப்படுத்திக் கொள்ளவில்லை. தன்னுடைய வழக்கை அவரே வாதாடிக் கொள்ளவும் இல்லை என்று சுவிசேஷத்தின் பல இடங்களில் முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. இடுக்கண்களிலும் நியாய தீர்ப்புகளிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அதாவது நியாயமற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அநீதியான விசாரணையும் அவருடைய மரணத்தில் முடிந்தன. ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார் என்ற வார்த்தைகள் திரும்பவும் அவருடைய மரணத்தை தான் குறிக்கின்றன. பிறகு அவருடைய அடக்கத்தை குறித்து விவரங்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தத்தக்க விதத்தில் துல்லியமாக நிகழ்ந்தன. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்கள் கூட இருந்தார் என்ற வார்த்தைகளை கவனிங்கள். துன்மார்க்கரோடு என்ற பன்மையில் ஆரம்பித்தது, ஐஸ்வர்யவானோடு என்ற ஒருமையில் முடிகின்றது. வரலாற்றில் பார்க்கும் பொழுது அடக்கம் பண்ணப்படும்படி இயேசு கீழே இறக்கப்பட்ட பொழுது அவரோடு 2 திருடர்களையும் இறக்கினார்கள். காரணம், 2 திருடர்கள் அவருடைய 2 பக்கத்திலும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். ஆனால் அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு என்ற ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறுது என்று பாருங்கள். இது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வன்மையாக நடந்து கொள்ளவும் இல்லை. அவருடைய வாயில் சூதும் வஞ்சகமும் இல்லை என்று இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. அதாவது அவர் தன்னுடைய பாவத்திற்காக மரிக்கவில்லை. அவரிடத்தில் எந்த குற்றமும் காணப்படவில்லை என்பதைத்தான் இவை திரும்பவும் இங்கு வலியுறுத்தி சொல்கின்றன. அவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனாலும் அவர் ஒரு குற்றவாளி மரிக்க வேண்டிய மரணத்தை மரித்தார். தொடர்ந்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதை இங்கே நம்மால் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் இந்த வசனத்தை வாசிப்போம். 10ஆம் வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை
தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த விவரங்களை எல்லாம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறியது என்பதை நாம் பார்ப்போம். அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கான முக்கியமான காரணம் இங்கே 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முழு மனுக்குலத்திற்காகவும் குற்ற நிவாரண பலியாக, பாவ பலியாக மாறினார். 10ஆம் வசனத்தில் தொடர்ந்து வரும் வார்த்தைகளில் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இத்தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும் என்ற வார்த்தைகளை கவனிக்கும் போது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார் என்று ஏற்கனவே இந்த வேத பகுதியில் நாம் பார்த்தோம். ஆனாலும் இப்பொழுது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்று இவ்வசனங்கள் சொல்லுகின்றன. அப்படி என்றால் அது உயிர்த்தெழுதலின் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். 11ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசித்து பாருங்கள். அது சொல்கிறது, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை அவரே சுமந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டபடியால் நம்முடைய முரட்டாட்டத்தின் விளைவாக நம்மீது வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் இப்பொழுது அவரால் தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்க முடிகிறது. அவரால் நம்மை நீதிமான்களாக்க முடிகிறது. அடுத்ததாக 12ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று அங்கு சொல்லியிருக்கிறது. இதை லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் இதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. உயிர் என்று இங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு எபிரேய மூல பாஷையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையின் அர்த்தம் ஆத்மா என்பதாகும். எனவே இந்த வசனத்தை மாம்சத்தின் ஆத்மா இரத்தத்தில் இருக்கிறது என்று தான் நாம் வாசிக்க வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தின பொழுது அவர் தம்முடைய ஆத்மாவை அங்கு ஊற்றினார். அவர் தம்முடைய ஆத்மாவை பாவ நிவாரண பலியாக தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நம்முடைய மரணத்தை அங்கே மரித்தார். அவர் நம்முடைய பாவ நிவாரண பலியாக மாறினார். மரித்தோழ்ந்து உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது அவரால் தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்க முடிந்தது. அவர் தம்முடைய சந்ததியை பார்த்தார். அவர் மீது விசுவாசம் வைத்து தேவனிடம் வருகிற நாம் மறுபடியும் புதிதாய் பிறக்கின்றோம். நாம் அவருடைய சந்ததியாய் மாறுகின்றோம். அவர் என்றென்றைக்குமாய் தம்முடைய நாட்களை நீட்டித்துக் கொள்வார். அவர் திரும்பவும் நித்திய ஜீவனுக்குள் உயிரோடு எழுப்பப்பட்டார். கர்த்தருடைய விருப்பம் அவருடைய கையினாலே வாய்க்கும். இந்த பூமியில் தேவனுடைய எல்லா நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே கருவியாய் அவர் மாறுகிறார். முக்கியமாக அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்ற வாக்கியத்தை தியானிங்கள். அவர் தம்முடைய இரத்தத்தையே ஊற்றினார். இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்ட போது சர்வ வல்ல தேவனுடைய ஜீவன் முழுவதும் இவ்வுலகத்தின் மீட்பிற்காக அப்படியே கொடுக்கப்பட்டது. இந்த முழு உலகத்திலும் இருக்கின்ற பாவம் மற்றும் அக்கிரமத்தின் எல்லா சக்திகளையும் ஒன்றாய் திரட்டினாலும் அவற்றின் வல்லமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொட்டு இரத்தத்தில் மிக மிக அதிகமான வல்லமை இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்த போது, அவர் தம்முடைய ஆத்துமாவை அங்கே ஊற்றிய போது, அவர் தம்முடைய இரத்தத்தை அங்கே சிந்திய போது, தேவனுடைய முடிவில்லாத நித்திய ஜீவனின் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும்படி அவர் செய்துவிட்டார். மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழும்பிய போது அதன் மூலம் அவர் நமக்கு சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் முழுமையுமாய் தருகிறார். இவ்வாறு அவர் நம்முடைய எதிரியை தோற்கடித்து நம்முடைய உரிமை சொத்தை திரும்ப நமக்கு மீட்டு கொடுத்ததன் மூலம் அவர் நம்முடைய மீட்பரும் சுதந்திரவாளியுமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நேரம் முடிந்துவிட்டது. நாளை இதே நேரம் நான் திரும்பவும் உங்களை சந்திப்பேன். வரலாற்றில் நிகழ்ந்த அதிமுக்கியமான ஒரு சம்பவமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாளை நான் பேசுவேன். ஆமென்.